الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: وما كان لي عليكم من سلطان إلا أن دعوتكم فاستجبتم لي فلا تلوموني ولوموا أنفسكم. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: إن الشيطان يبلغ من الإنسان مبلغ الدم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் கொண்டு ஆரம்பிக்கின்றேன். வான் வைய புகழ் அனைத்தும் ஏக வல்லவனாகிய வல்லவன் அல்லாஹ் தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்று உரைத்தான். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் மீதும் அன்னாரின் வழிவந்த நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றோடு நம்முடைய ஹாஃபில் அவர்கள் சரியாக 13 ஜுஸ் முடித்து தந்திருக்கிறார்கள். இன்று ஓதப்பட்ட திருமறை வசனங்கள் சொர்க்கத்தின் சுகந்தத்தை பற்றியும் நரகத்தின் வேதனைகளை பற்றியும் விவரித்தது. இன்னும் சில வசனங்கள் அல்லாஹு தஆலாவுடைய படைப்புகள் அது சம்பந்தப்பட்ட செய்திகளை, அதாவது கால்நடைகளாக இருக்கக்கூடியவை மனிதனுக்கு எவ்வாறெல்லாம் பயன்படுகிறது என்பதை பற்றி பேசி இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்கு ஒரு அழகான வசனம்: வமா கான லி அலைக்கும் மின் சுல்தானின் இல்லா அந்த அழுத்துக்கும். அல்லாஹு தஆலா மறுமையில நரகத்துக்குள்ள நடக்கக்கூடிய நிகழ்வை இந்த வசனத்தில் சொல்றான். அதன் மூலம் நாம இந்த வாழும் பொழுதே கொஞ்சம் உஷாராயிடணும் அப்படிங்கிறதுக்காக ஷைத்தானால் கெட்டு போனவங்க, ஷைத்தானால் பாவம் செஞ்சு அதிக பாவ சுமையோடு இருக்கக்கூடியவங்களை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நீ ஏப்பா இவ்வளவு பாவம் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து நிற்கிறிய குற்றவாளியான்னு கேட்பான். குற்றவாளியா ஏன் வந்து நிற்கிற அப்படின்னு கேட்பான். அப்போதான் அவங்க சொல்லுவாங்களாம், நான் ஒரு குற்றமும் பண்ணலை, இந்த ஷைத்தான் சொன்னான், ஷைத்தான் தான் எல்லாத்துக்கும் காரணம், நான் இவ்வளோ பெரிய மோசமான நிலைக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்போதான் ஷைத்தான் இப்படி பேசுவான், அதாவது உங்களை என் விருப்பத்திற்கு தோதுவாக இணங்க வைக்க என்னால் முடியாது. உமா காணலி அலைக்கும் சுல்தான், உங்களை நான் விரும்புகிற மாதிரி எல்லாம் செய்ய வைக்க முடியாது. வேற என்ன நான் உங்கள்கிட்ட பண்ணனேன்னு கேட்டால், தஅவுதுக்கும் பாவத்தின் பக்கம் உங்களை நான் அழைத்தேன், அவ்வளவுதான். ஃபஸ்தஜப்தும் லி, என்னுடைய அழைப்புக்கு நீங்கள் பதில் தந்தீர்கள். ஃபலா தலூமூனி, அதனால நீங்க என்னையே திட்டாதீங்கப்பா. வலூமு அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களையே திட்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஷைத்தான் சொல்லி தப்பிச்சிடுவான் அப்படின்னு அல்லாஹ் இங்கே சொல்றான். ஷைத்தான் அழைக்கிறதுனா என்னங்க? பாவம் செய்யக்கூடிய எண்ணம் உள்ளத்தில் வந்துட்டாலே ஷைத்தான் நம்மகிட்ட வந்து பிட்ட போடுறான்னு அர்த்தம். நல்லது செய்கிறத தாமதப்படுத்தினாலும், தொழுகணும், நோன்பு வைக்கணும், தானம் தர்மம் கொடுக்கணும், குர்ஆன் திலாவத்து, அது இதுங்க நல்ல விஷயத்த பிறகு செய்யலாம், அப்புறம் பார்க்கலாம் ஒரு எண்ணம் உள்ளத்தில் வரும்ல, அவ்வப்போது அப்படி வந்துட்டாலே ஷைத்தான் நமக்கு அழைப்பு கொடுக்குறான்னு அர்த்தம். பிறகு மனசு நினைக்கும் போதை தள்ளி போட்டுட்டா ஷைத்தான் சொன்னதுக்கு ஆமாஞ்சாமி போட்டுட்டோம் அப்படின்னு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா அம்மா பள்ளிவாசலுக்கு இஅ்திகாஃப் ரசூலுல்லாஹ் இருக்கும்போது சஃபியா அம்மா வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சஃபியா அம்மா வந்து தன்னுடைய கணவர்கிட்ட பேசுகிறதெல்லாம் பேசிட்டு போனாங்க. பேசிட்டு போகும்போது கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. இருட்டானோட, இரு சஃபியா நான் கொஞ்சம் தூரம் வந்து உன்னை விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு பள்ளியாசலை விட்டு வெளியே வர்றாங்க. 2 தோழர்கள் அது வழியாக கிராஸ் பண்ணி போனாங்க. கிராஸ் பண்ணி போகும்பொழுது ரசூலுல்லாவையும் பார்க்குறாங்க. சஃபியா அம்மா யாருன்னு அவங்களுக்கெல்லாம் தெரியாது, முகத்திரை போடப்பட்டிருக்கு. யார் அந்த அம்மா, யார் அந்த லேடி, ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருக்காங்க நைட் நேரத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு 2 பேரும் போனாங்க.
உடனே ரசூலுல்லாஹ் இங்கே வாங்கப்பா அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு, தப்பாக எதுவும் நினச்சிடாதீங்கப்பா, இது வேறு யாரும் இல்லை, என் மனைவி சஃபியா தான், சஃபியாவோட நான் பேசிட்டு அவன் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்ட்டு பெருமானா ஸல்லல்லாஹு சொல்லிட்டு அப்போ தான் இந்த வார்த்தையை சொன்னாங்க, இன்ன ஷைத்தான் யபுலுகு மினல் இன்சான் மப்லக தம். ஷைத்தான் எப்படி இருக்கான்னா, மனித உடம்பில் ரத்தம் ஓடும் இடமெல்லாம் ஷைத்தான் ஓடுகிறான், நீங்கள் தப்பாக நினச்சிடாதீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், எல்லா நேரமும் ஷைத்தான் நம்மோட இருக்கிறான்னு அர்த்தம். ரத்தம் ஓடுனா ஷைத்தான் ஓடிக்கிட்டே இருக்கானா, ரத்தம் நின்றுட்டா என்னங்க ஆகுறது? மவுத்து. அப்படி தானே? ரத்தம் ஓடுறது நின்றுட்டா மவுத்து மனுஷருக்கு. ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் ஹயாத்து. அப்போ ஹயாத்து உள்ளவரை ஷைத்தான் உங்களோட இருப்பாங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளோ பெரிய ஆலிமாக இருந்தாலும் அவரோடையும் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுவான், நபிமார்களாக இருந்தாலும் அவங்களோடையும் ட்ராவல் பண்ணுவான், எல்லாரோடையும் இருப்பான். ஆனால் அவனை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதா, அவன் கண்ட்ரோலுக்குள்ள நாம் போயிடுறதாங்கிறதா இங்கே கேள்வி. அதுதான் இங்கே கேள்வி. அப்போது நாம் நல்லதை நினச்சி நல்லதை செஞ்சிட்டோம்னா ஷைத்தான் பக்கத்தில் வரலைன்னு அர்த்தம். அல்லது தீயதை செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தீயது பக்கம் போகாமல் இருந்துட்டா ஷைத்தான் நம்மகிட்ட வரலைன்னு அர்த்தம். நம்மளோட இருக்கிறான், நாம் அவனை மிகையாக வச்சிருக்கிறோம், நாம் மிகைப்படுத்தி அவனை தாழ்த்தி வச்சிருக்கிறோம்னு பொருள். இல்லைன்னா அப்படியே தலகலதான் மாறிடும். ஷைத்தான் வந்து பெரிய பாவமெல்லாம் செய்ய சொல்ல மாட்டான். நீ விபச்சாரம் பண்ணு, திருடு, கொள்ளையடி, கற்படி, அப்படி பெருசாலாம் எதையும் ஷைத்தான் சொல்றது இல்லை. வேற என்ன செய்வான்? உலகத்தில் பெரிய பெரிய பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு கூட பார்த்தா, அதாவது வந்து ஈரான்ல மேப்படியான் குண்டை தூக்கி போடுறான், இந்த ஆளு பதிலுக்கு அட்ரா பகரையன்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் இல்லையா? இப்போ சண்டை, சச்சரவு, பகை, நான் மேலோங்கிற எண்ணம், இது எல்லாம் ஷைத்தான் நிறைய போடுறானான்னு கேட்டால் அப்படி இல்லை, சின்னதாக புள்ளி வச்சுட்டு போயிடுவான் அப்படின்னு நல்லா சொல்கிறான். உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்களே, தஃசீர் இப்னு கதீரில் செய்தி வருது. உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, முற்காலத்தில் ஒருத்தர் எல்லா நேரமும் தொழுதுகிட்டே இருப்பார், எல்லா நல்ல குணமும் இருந்துச்சு, இபாதத்து நற்குணம் எல்லாமே இருந்துச்சு. அவர் வந்து மக்களோடலாம் பெருசாக புழங்க மாட்டார், தனியாக ஒரு இடத்துல உட்காந்து இபாதத்து மட்டும் செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் பார்க்க அழகாக ரொம்ப சௌந்தரியமாக இருப்பார், முகவட்டோடு இருப்பார். ஒரு பொம்பளை பிள்ளை அவரை பார்த்துக்கிட்டே இருந்தவ இவன் முடிவு பண்ணினான், அந்த ஆளை எப்படியாவது தப்பான உறவுக்கு அழைச்சி அந்த ஆளை நாம் அடைஞ்சிடணும்னு முடிவு பண்ணான். அவளும் என்ன பண்ணினா, நேரடியாக அந்த ஆள்கிட்ட போய் பேசாமல் தன்னுடைய வீட்டு வேலைக்கார பிள்ளையை அனுப்புனான். அனுப்பி அவர்கிட்ட போய் சொல்லு, இங்கே ஒரு பஞ்சாயத்து இருக்குது, பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கணும்னு அவர் நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்னு உடனே, என்ன பிரச்சனை, என்ன பஞ்சாயத்து அப்படின்னு போய் சொல்லணும்னு அவர் வீட்டுக்கு வர்றார். மேப்படியாவுடைய வீட்டுக்கு வந்த உடனே, வீட்டுக்கு உள்ளே போன உடனே எல்லா கதவையும் சாத்திட்டான். எல்லா கதவையும் சாத்திட்டு அவள் சொல்கிறா, பஞ்சாயத்துக்கெல்லாம் உங்களை கூப்பிடலை, உங்கள் வேலை எனக்கு ரொம்ப நாளாக கண்ணு, உங்களை நான் அனுபவிச்சிடணுங்கிறது தான் முடிவில் வந்திருக்கேன். நீங்கள் வெளியே தப்பிச்சு போகணும்னு நினச்சிங்கன்னா நான் வேறு மாதிரி மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணி விடுவேன். அதனால் உங்களுக்கு வேறு வழியே கிடையாது, நீங்கள் என்னோட உறவுக்கு வந்தாகணும். அது உங்களுக்கு பாவமும் தெரிஞ்சிச்சுன்னா இந்த பக்கத்தில் ஒரு கிளாஸ் மது இருக்குது, அதை குடிச்சிருங்க. அதையும் செய்ய மாட்டேன்னு சொன்னால், இந்த பொடியை ஒருத்தன் இருக்கான் சின்ன பையன், அவனை ஒரே வெட்டிடணும். இந்த 3 செஞ்சால் தான் உங்களை விடுவேன், இல்லாட்டி வசமாக மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்ன உடனே அந்த ஆள் கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. விபச்சாரம் பெரிய பாவம், கொலை செய்கிறது அதை விட மோசமான பாவம் செய்யக்கூடாது. சாராயம் தானே, ஒரே 1 கிளாஸ் அப்படி கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு இவளை விட்டு தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு நினச்சார். அங்கே தான் இப்லீஸ் என்ன பண்ணுறான், பெரிய பாவம் செஞ்சிடாத, சின்னது செஞ்சால் பரவாயில்லப்பா அப்படின்னு முதல்ல அப்படி தான் போடுவான். அவர் என்ன நினச்சாரு, 1 கிளாஸ் தானே அப்படின்னு வாங்கி முதல்ல ஊற்றுனார். ஊற்றுன உடனே அந்த கிக்கு போதை ஏறுது, இன்னொரு கிளாஸை ஊற்றுன்றார். இன்னைக்கு நம்மளால குடிகார பாரு, அப்படி ஊற்ற அப்படி 4வது நேரத்துக்கு மேலே பறக்க ஆரம்பிச்சிட்ட உடனே அவளோட விபச்சாரம் முடிஞ்சு போச்சு. இதை பார்த்துட்டு அந்த பொடியை அவனையும் கொலை பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. இப்லீஸ் வந்த வேலை முடிச்சு நடைய கட்டிட்டான், அவ்வளோதான், அவனுடைய காரியம் அம்பிட்டு தான். இந்த மாதிரி ஷைத்தான் என்ன பண்ணுவான்னா, சின்ன பாவம் முதல்ல காட்டுவான் கண்ணுக்கு. சின்ன பாவம் காட்டினாலே நம்ம மாட்டிக்கிட்டோம்னு அர்த்தம். சின்ன பாவம் இல்லை, அதுவும் பெரிய பாவம் நினைச்சா நாம தப்பிச்சுடுவோம், இல்லைன்னா போச்சு. இன்னைக்கு உலகத்தில் இந்த பீடி குடிக்கிற, சிகரெட் குடிக்கிற ஆள், சாராயம் குடிக்கிற ஆள், பொம்பளை சோப்பு இல்லை ஆள், அதே போல் கஞ்சா அந்த மாதிரி மெல்லுற ஆள், இவங்கள்ட்டான் போய் கேளுங்க இந்த பழக்கம் எப்படிங்க வந்துச்சுன்னு. அவங்க விளையாட்டாக தான் அதையெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு முறை பற்ற வச்சு பார்ப்போம் மாப்பிள்ளை, என்ன ஆக போகுது, அவன் இவன் மாதிரி நம்மளும் ஒரு முறை ஊதி பார்ப்போன்னு ஒரு முறை விளையாட்டாக ஊத வைப்பான் ஷைத்தான். அது பர்மனெண்ட்டாக ஆக்கி விட்டுருவான்.
அதை பர்மனெண்ட்டாக ஆக்கி விட்டுருவான். வீடு இல்லாட்டி பாய் வாழ மாட்டார். அப்படி சில பேர்லாம் உண்டு. சாப்பாடு இருக்கோ இல்லையோ, இந்த நோன்பு காலத்தில் பார்க்கலாமுங்க. நோன்பு காலத்தில் நிய்யத்து சொன்ன உடனே ஒரு முடக்கு தண்ணி அடுத்த டக்குன்னு பற்ற வச்சு 2 ஊதி விட்டு தான் மகரிபு தொழுகைக்கே நம்மளால வருவார். 2 ஊதினாதான் அந்த நோம்பே சக்சஸ், இல்லைன்னா கஷ்டமாக போயிடும். அது ஒரு ஊதிட்டு வரணும். அப்படி ஒரு அலாதியான பிரியம். சில ஊர்களில் நிய்யத்து சொன்னோடனே பாத்ரூம் ஃபுல்லாகிடும். பார்த்துருக்கீங்களா? அங்கே போய் ஊதுற பழக்கம் தான். இப்படியெல்லாம் இந்த நோம்பில் ப்ராக்டிக்கலாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவங்க எப்படி ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டால், சின்ன பிள்ளைத்தனமா விளையாட்டுத்தனமா ஷைத்தான் சொல்லுவான், பீடியெல்லாம் குடிக்கிறதுலாம் தப்பு இல்லைப்பா, ஒரு முறை ஊதும்பா. அந்த ஒரு முறை ஊதுனது தான் வாழ்க்கையில் பிடிச்சிக்கிச்சு. அதே மாதிரி சாராயமும் அப்படித்தான். கெட்ட நண்பர்களும் சேர்ந்துட்டா, மாப்பிள்ளை ஒரு பெக்கு உடுப்பா, ஒரே ஒரு பெக்கு, அது என்னன்னு பாரு, அதில் ஏதோ ஒரு இன்பம்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு லேசாக தான் ஊற்றுவான். ஊற்றி முடிச்சாச்சுன்னா போதும், மேப்படியாக வந்து நின்றுவார். சுகமாக இருக்கு, ஊற்று ஊற்று, அவ்வளோதான். இவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு 2 ஆள் வேணும், இவரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு 2 ஆள் வேணும். இதுதான் மது உடைநிலையும் அப்படிதான். அதே மாதிரி சொல்லவே தேவையில்லை பொம்பளை சவுக்குங்கிறது. அதாவது இன்னைக்கு கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறது ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு. பாய் ஃப்ரெண்டுங்கிறது நம்ம பிஸ்டி என்னென்னமோலாம் பேர் சொல்கிறாங்க. விபச்சாரத்துக்கு அவன் என்னென்னமோ பேர்லாம் சொல்கிறான். பிஸ்டிங்கிறான், அந்த கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறான், பாய் ஃப்ரெண்டுங்கிறான், ஃபிசிக்கல் ஹெல்ப்புங்கிறான். எப்படே அப்பா, இன்னைக்கு இருக்கிறத இளைஞர் கூட்டம் செய்கிற அந்த விபச்சாரத்திற்கு புதுசாக பேரை வச்சு நாகரிகமாக்க முயற்சி செய்கிறான். அது ஹலாலுங்கிற மாதிரி அவன் கொண்டு வர பார்க்குறான். ஷைத்தான் முதல்ல எப்பயுமே அப்படி தான் சொல்லுவான், ஒரு முறை அவளோட பேசுனா என்ன ஆக போகுது, அப்புறம் பேசுறது அப்படியே ஊர் சுற்றுறது, ஊர் சுற்றி முடிச்ச உடனே லாஜி கீஜி எல்லாமே முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். ஷைத்தான் எப்பயுமே விபச்சாரம்னு சொல்றதில்ல, திருட்டுன்னு சொல்றதில்ல, சாராயம்னு சொல்றதில்ல. ஒரு முறை சும்மா லேசா ட்ரெய்லர் பாருன்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அவ்வளோதான். அவனே போனாலும் நம்மளாலும் விட மாட்டான். அப்போ கெட்ட பழக்கம் எல்லாம் ஷைத்தான் இந்த வசனத்தில் சொல்ற மாதிரி, தஅவுத்துக்கும், நான் உங்களுக்கு அழைப்பு தாப்பா தந்தேன், வேற எதுவும் நான் செய்யலப்பா. ஃபஸ்தஜபுத்தும் லி, என் அழைப்புக்கு நீ ஏன் பதில் கொடுத்தேன்னு கேட்பான். நான் சொன்னேன், நீ ஏன் குடிச்ச, ஒரு முறை ஊதி பாருன்னு நீ ஏன் ஊத்துன, ஒரு முறை ஊற்றி பாருன்னு நீ ஏன் ஊத்துன, ஒரு முறை அந்த பிள்ளையார சுத்துன்னு சொன்ன, நீ ஏன் சுத்துன, நான் சொல்லத்தானே செஞ்சேன், கூட்டிக்கிட்டு போகலையே, வாயில பிடிச்சி உனக்கு ஊற்றி விடலையே, சிகரெட்டை பற்ற வச்சு வாயில திணிச்சு விடலையே, இப்படி நாளைக்கு அல்லாட்ட போய் கேட்பாங்கிறத பெருமானார் செல்வர்கள் சொல்கிறார்கள். இந்த வசனங்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள். இந்த காமெடியா, அதாவது ஒருத்தர் பொண்ணு பார்க்க போனார். பொண்ணு பார்க்க போகிற இடத்துல பொண்ணை பெற்றவங்க கேட்டாங்க, பொண்ணுடைய மாப்பிள்ளையோட வீட்டுக்கார்ட்ட, எப்போ இந்த மாப்பிள்ளைக்கு ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா, இந்த பீடி, இந்த சாராயம், இந்த கேர்ள் ஃப்ரெண்டு பாய் இந்த மாதிரி? இல்லைங்க, அது எந்த பழக்கமும் அவருக்கு கிடையாது. எப்பயாவது ஒரு முறை சிகரெட்டு ஊதுவார். சரி, எப்பயாவது ஒரு முறை. ஆமாம், சிகரெட்டு ஊதுனாரா ஒரு பெக்கு உள்ள ஊற்றிடுவார். அப்படியா? அது ஒரு பெக்கு ஊற்றுனாரா ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ ஒரு ட்ரிப்பு போயிட்டு ஊற்றுவார். அப்படியா? அது முடிஞ்சிச்சுன்னா ஒரு கஞ்சாவை போட்டு 4 வானத்துக்கு மேலே மிதந்துடுவார். எல்லாமும் சொல்லிட்டான். என்ன பழக்கம் வேண்டிய இல்லைன்னு சொல்லுங்க, எல்லா பழக்கமும் இருக்கு. ஆனாலும் எப்பயாவது ஒரு முறை, இன்னைக்கு நம்பாலும் அப்படிதான் சொல்லிக்கிறான், எப்பயாவது ஒரு முறை. இல்லை, எப்பயாவது ஒரு முறைன்னு சொல்றது அது பர்மனண்டா இருக்குன்னு அர்த்தம். எப்பயாவது ஒரு முறைன்னு சொல்றதே பர்மனண்ட்னு அர்த்தம், கெட்ட பழக்கம் பூரா. அப்போ இதுதான் ஷைத்தான் அது லேசா போடுற பாவங்கிற மாதிரி ஒரு அழைப்பு கொடுக்குறான். நாம அவனை பிடிச்சிக்கிறோம், அவன் சொல்லிட்டு போயிடுறான், நாம விடுறதில்ல. இது மோசமானது. அதாவது கெட்ட பழக்கம் எந்த அளவு மோசமானதுன்னு கேட்டால், ஒரு ஆள் ஆற்றுல மிதந்து போய்கிட்டு இருக்கான், உன்னை பிடிச்சிக்கிட்டு தண்ணி பெருவெள்ளம் ஓடுது, இவனும் ஓடிக்கிட்டு இருக்கான். கரையில் இருந்து ஒரு ஆள் பார்த்தானா, டே அதை விடுடா, அது முதலடா உன்னை நீ பிடிச்சி உட்காந்துருக்கிறது, அதை விட்டு தொலை. நானா, இல்லைப்பா நான் விட்டுட்டேன், அது பிடிச்சிருக்கு அப்படின்னு நானா. அந்த மாதிரி தான் கெட்ட பழக்கம். முதல்ல நம்ம பிடிப்போம், அதுக்கு பிறகு அது பிடிக்கும். அது பிடிச்சின்னா கொண்டு போகிற இடம் வேற இடமா தான் இருக்கும். அதுதான் இந்த இடத்துல சைத்தான் சொல்றான், நான் ஒன்றுமே செய்யறது இல்லைப்பா, ஒரு அழைப்பு தான்ப்பா, ஜஸ்ட் ஒரு இன்விடேஷன் தான்ப்பா கொடுத்தேன் உனக்கு, நீனா தானப்பா உள்ள வந்து செஞ்ச, நீனா தானே மாட்டிக்கிட்ட, என்ன போய் நீ குறை சொல்ற அப்படிங்கிறான். அதான் சொல்றான், அதாவது ஃபலா தலூமூனி, நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் என்னை திட்டாதப்பா,
எப்படி திட்டிக்கணுமா? வலூம் அன்ஃபுஸக்கும், உன்னையே நீ திட்டிக்க, நீ தான் செஞ்ச அப்படின்னு லாபகரமா நம்மகிட்ட இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுவான். முஹைத்தீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் பெரிய நாதா, மிகப்பெரிய நாதா. அவங்களால ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான யூத கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய அற்புதங்களை எல்லாம் காட்டிய மாமனிதர். அவங்க ஒரு முறை தோந்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு சவுண்டு வருது, யா முஹையத்தீன் அப்படின்னு கூப்பிட்டான். கூப்பிட்டு இதுவரை உனக்கு ஹராமாக்கியது எல்லாம் ஹலாலாக்கி விட்டோம் அப்படின்னா. என்னடா இது, ஹராமானதெல்லாம் ஹலாலா? எங்கேயோ இருந்து ஒரு சப்தம் வருது. நீ யாருப்பா? நான் தான் உன் இறைவன் அப்படின்னா. உடனே முஹைத்தீன் அப்துல் சொன்னாங்க, நீ இறைவன் இல்லை, மேப்படியான். நீ மேப்படியான். ரசூலுல்லாவுக்கு ஹராமு ஹராமு தான், ஹலாலு கிடையாது. ரசூலுல்லாவுக்கு ஹராமு ஹராமு தான், ஹலால் இல்லை. நான் நபியை விட பெரிய ஆளும் இல்லை. அவங்களுக்கு ஹராமுன்னு இருக்குது, ஹலாலுன்னு இருக்குது. அப்படி எனக்கு மட்டும் எப்படி எல்லாம் ஹலாலாகும்? அப்போ இவன் யாருன்னு கேட்டால் மேப்படியான். அவன் லேசாக அழைப்பு கொடுத்து பார்த்துருக்கான், இந்த முஹைத்தீனை எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டாந்தலாண்டு. ஆனால் இவர் உஷார் பார்த்து இல்லை, அவர் அழகாக கண்டுபிடிச்சிட்டாரு. இன்னைக்கு மட்டும் நமக்கு ஒரு அசரீரி வந்துச்சுன்னு வைங்களேன், கண்டுபிடிக்கவே முடியாது. அல்லாவே என்கிட்ட பேசிட்டான், டோட்டல் நான் வந்து ராஜா தான், எல்லாமும் செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு நம்ம ஆளு கிளம்பிடுவான். அதனால ஷைத்தான் நம்மகிட்ட சத்தமிட்டு சொல்றதாட்டினாலும் சேட்டையை கண்ணு முன்னாடி காட்டுறான். சேட்டையை கண்ணு முன்னாடி நம்மள்கிட்ட காட்டி அவன் ஜஸ்ட் அழைப்பு கொடுக்குறான். அழகா முடிஞ்சு வச்சு கல்யாண வீட்டுக்கு பத்திரிக்கை தானே கொடுக்குறாங்க, நாம தானே வயிற்ற தொந்தியை நிரப்பிட்டு வர்றோம் இல்லையா? அதுதான், இதை தான் இது ஷைத்தான் இதை தான் சொல்றான். நான் அழைப்பு தாப்பா தந்தேன், சாப்பிட்டுட்டு ஏப்ப விட்டு அதனால கேஸ் ப்ராப்ளம் வந்து, அதனால எடைய ப்ராப்ளம் வந்து எல்லாம் நீ தான். உங்க வீட்டில் சாப்பிட்டோம் பாய், நேற்று போய் ஆஸ்பத்திரியில் படுத்துட்டு பாய் அப்படி அவன்கிட்ட சொன்னால் சண்டைக்கு வருவாரா இல்லையா? எப்போ நான் அழைப்புக்கு தான் கொடுத்தேன், நீ வந்த எல்லாத்தையும் வச்சிருந்தேன், எல்லாத்தையும் சகட்டு மேலைக்கு சாப்பிட்ட, உன் உடம்புக்கு எது ஒத்துக்காதோ எது ஒத்துக்காதுன்னு உனக்கு தெரியாமல் தின்னுட்ட. நீ ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறதுக்கும் நீ மாத்திரை மருந்து சாப்பிட்றதுக்கும் நானா காரணம்னு விருந்து சொன்னவனை சண்டைக்கு வருவாரா இல்லையா? அதை தான் இங்கே இப்லீஸ் சைத்தான் சொல்கிறான். ஜஸ்ட் நான் அழைப்பாளன் தான், செஞ்சது பூரா நீயே, என் மேலே பழி போடாத, நீயாச்சு அல்லாஹ்வாச்சு, அழகாக ஒதுக்கி போயிடுவான் அப்படின்ட்டு அல்லாஹு தஆலா இப்லீஸ் அங்கேயும் டேலண்டாக நம்மளை விட்டு தப்பிச்சிருவான். அந்த இடத்துலையும் இப்லீஸை பிடிக்க முடியாது. அல்லாஹ் நான் செஞ்ச தப்புக்கு இவன் தான் காரணம், அவன் தான் காரணம், யாரையுமே சொல்ல முடியாது, யாரையுமே சொல்ல முடியாது. பக்கத்து வீட்டுக்காரனை, எதிர்த்த வீட்டுக்காரனை, பங்காளியை, அண்ணனை, தம்பியை, மாமா, மச்சானை, எவனையுமே காரணம் சொல்ல முடியாது. நம்மளை கெடுத்த அந்த உன்னாத்திரி ஷைத்தானையும் காரணம் சொல்ல முடியாது. அதை தான் அல்லாஹ் சொல்கிறான், நீ ஷைத்தான் சொல்ல சொல்ல செஞ்சேன்னா நாளைக்கு அவனும் தப்பிச்சிருவான், உன்னுடைய இதில் இருந்து நீ தான் மாட்டிக்குவ. அதனால அவன் அழைவுக்கு பதில் தந்து விடாதே. அவன் அழைப்பு எப்படி இருக்கும்? சுருங்க சொன்னால் பாவம் செய்கிறத லேசாக மனசை காட்டுவான், லேசாக தான் சொல்லுவான். லேசாக சொன்னாலே முடிஞ்சிச்சு, சைத்தான் வந்துட்டான்னு நாம் ஒதுங்கிக்கணும். அதே மாதிரி செய்ய வேண்டியதை பின்னாடி செய்யலாம்னு சொல்லுவான். எப்பா நீ எவ்வளோ பெரிய தர்ம பிரபு தெரியுமா, இந்த வருஷம் சக்காத்து கொடுக்காட்டி என்ன ஆகுது, விட அடுத்த வருஷம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னான்னு வைங்க, மேப்படியா வந்துட்டான்னு அர்த்தம், மேப்படியா வந்துட்டான்னு அர்த்தம். நீ எவ்வளவு தொழுக தெரியுமா தொழுகிற, ஒரு நாள் தராதீக விட்டால் என்ன குறைஞ்சா போகுது, அது என்ன பருவா, அது என்ன பெரிய அவசியமானதா, ஜஸ்ட் நன்மை தானப்பா, ஒரு நாள் கூட டயர்டாக இருக்குது, கொஞ்சம் காலை கையை நீட்டி படு அப்படின்னு சொன்னான்னு வைங்க, ஷைத்தான் அழைப்பு கொடுத்தாச்சு, பாய் அதை ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம். நல்லதை தாமதப்படுத்துவதும் ஷைத்தானின் அழைப்பு தான், தீயதை செய்ய சொல்லுவதும் ஷைத்தானின் அழைப்பு தான். நாம தான் உஷாரா செய்யணுமா வேண்டாமான்னு முடிவு செய்யணும். தீயதை வேண்டாம் என்று நாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும், நல்லதை உடனேயே செய்ய முயற்சி செய்யணும். இது இபாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, தற்பெருமைக்கு பொருந்தும், ஆணவத்துக்கு பொருந்தும், அகம்பாவத்துக்கு பொருந்தும், ஏழைகளை பார்த்து ஏளனமாக நினைக்கிற பணக்காரர்களுக்கும் பொருந்தும், முட்டாளான படிக்காத மனிதர்களை பார்த்து படித்தவர்கள் ஏளனமாக நினைக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு பொருந்தும். என்கிட்ட டிகிரி இருக்கு, என்கிட்ட காசு பணம் இருக்கு, என்கிட்ட அழகு இருக்கு, என்கிட்ட சொத்து சுகம் இருக்கு, நீங்க பூரா பிச்சைக்கார போயிடுவா அப்படின்னு உள்ளத்தை நினைச்சானே பாவம் தானே. இந்த நினைப்பையும் ஷைத்தான் தான் போட்டிருக்கான், இந்த நினைப்பும் ஷைத்தான் போட்டதான். அப்படி நினைப்பு வரும்பொழுது அவனை விரட்டல இல்லை, அவரும் நானும் சமந்தான், தக்குவா மட்டும் இருந்தால் வசந்த ஆளு, அவர் என்னை விட உயர்ந்தவர் தக்குவாவிலே, நான் அவரை விட தாழ்ந்தவன், எவ்வளவு காசு இருந்தாலும் எவ்வளவு பட்டங்கள் இருந்தாலும் எவ்வளவு அந்தஸ்து நான் இருந்தாலும் அவரை போல நான் இல்லை என்று நினைத்தால் ஷைத்தான் நம்மிடத்தில் அவனுடைய அதாவது வேலைகள் ஜெயிக்காது என்று பொருள். இது வாழ்க்கையினுடைய எல்லா நிலைக்கும் பொருந்தும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களின் ஷைத்தானின்
அல்லாஹ்வின் அழைப்புக்கு பதில் சொல்லாத மக்களாக இறைவன் நம்மை ஆக்குவானாக. தீயதை வெறுத்து ஒதுக்கக்கூடியவர்களும் நன்மையின் பக்கம் ஆர்வத்தோடு வேகமாக ஓடி சென்று செய்யக்கூடிய பக்குவத்தையும் இறைவன் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.